சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி சிவாவும் பார்த்தோம்னா அர்ச்சனா அவங்க ரொம்பவே ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கவும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ ரித்திகாவும் அவங்க அம்மா ஜமுனாவும் அயலி சிவாவை பரதை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இவ எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தேடுறாங்க. ஆனால் அயலி சிவாவும் அவங்க இருக்கிறத அவங்க பார்க்கவே முடியல. அப்போ உடனே ஜமுனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா, நீ உண்மையிலே அயலியை தான் பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா நான் அயலியை தான் பார்த்தேன் அப்படிங்கவும், இங்கே பாரு நம்ம எங்கே தெரியும் கிடைக்கல, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் போன மாதிரி காட்டுறாங்க. இப்போ அயலி நல்ல வேலை ரித்திகா நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும், அடுத்தது அயலி சிவாவும் அவங்க வரும்போது ரித்திகாவும் ஜமுனாவும் மறைஞ்சிருந்து அவங்க அயலி சிவாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்ன எங்ககிட்ட தப்பிச்சலான்னு சொல்லி நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, உடனே அயலி அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ இந்த மாதிரிக்கு இவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆமாம் எங்களை பார்த்ததுமே எதுக்காக ரெண்டு பேரும் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிங்க, அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணுற, ஒழுங்கு மரியாதை எதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்குன்னு சொல்லு அப்படிங்கவும், அப்போ அயலி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா நர்ஸு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், யாருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்காக அவங்க ஜமுனாவும் ரித்திகாவும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அயலி அவங்கள தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க சித்தி, நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ ரித்திகா இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதனால தான் நம்மளை பார்க்க விடாமல் தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவாவையும் அயலியும் அவங்க தள்ளி விட்டுட்டு அவங்க போய் பார்த்துருந்தாங்க. பார்த்தோம்னா அர்ச்சனா தான் அவங்க உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அவங்கள பார்த்ததுமே ஜமுனாவுக்கும் ரித்திகாவுக்கும் அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க. அம்மா அர்ச்சனா உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பார்த்தோம்னா அவங்க, அப்போ உங்கள் அம்மா உயிரோட தான் இருக்கிறாளா, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கிட்ட நீ மறைச்சியாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜமுனா பார்த்தோம்னா அயலியை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அன்னைக்கு உங்கள் அப்பாவோட இந்த நிலைமைக்கு அர்ச்சனா தான் காரணம் அப்படிங்கிற போது கூட நீ உண்மையை சொல்லாமல் நீ மறைச்சிட்டே இல்லை. அப்போ ஆக மொத்தத்தில் உனக்கு உங்கள் அப்பாவோட உங்கள் அம்மா தானே முக்கியமாக இருக்கிறா, உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயத்த நீ எங்கே யாருக்கிட்டையும் நீ சொல்லாமல் நீ மறைச்சிட்டே இல்லை, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கவும் உடனே அயலி அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க. சித்தி ரித்திகா நான் சொல்கிறத கேளுங்க, அம்மா உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கே கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி தான் தெரியும், அது வரைக்கும் நானும் உங்களை மாதிரிக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன், அவங்களுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், தயவு செய்து இப்போ நீங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னாக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டாக்கி அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாயிரும், அதனால தான் நான் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறவா நான் அம்மா உயிரோடு இருக்கிறத நானே வெளிப்படையாக இந்த உலகத்துக்கு நான் சொல்கிறேன், ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அயலி எவ்வளோ கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, நீ எனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்குற, உன்னை நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இதனால அயலிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ உடனே அவங்க ஜமுனாவும் ரித்திகா அவங்க இருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அயலி சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ இவ என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாலும் தெரியல, நான் எவ்வளவோ கேட்டுக்கிட்டேன், ஆனாலும் இவ சொல்லிடுவாள் அப்படின்னு ரித்திகாவை பற்றி நினச்சிட்டு இருக்கவும், இப்போ அடுத்து என்ன நடக்க போதே தெரியல, இதனால அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அம்மாவுக்கு ஆபத்து வந்துடும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அம்மாவை வேற இடத்துக்கு எங்கேயாவது நம்ம அழைச்சிட்டு போயிடலாம், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அயலி பார்த்தோம்னா அவங்க டாக்டர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அவங்க ரொம்பவே இப்போ மோசமான நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அப்புறமா ரொம்பவே கிரிட்டிக்கலாக ஆயிரும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு எங்கள் அம்மா எப்படியாவது உயிரோடு இருக்கணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இங்கேருந்து நான் அழைச்சிட்டு போயிருது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்க உடம்பு ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கும்போது, இல்லைங்க அவங்க உயிரோட நான் எப்படியாவது காப்பாற்றணும், அதனால எங்கள் அம்மாவை நான் வேறு இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போய் நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிடுது அப்படின்னு அயலி அவங்ககிட்ட சொல்லவும், அவங்களும் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜமுனா கிட்ட அவங்க ரித்திகா சொல்லிட்டாங்க, அம்மா இந்த அயலி சிவாவும் லேஸ்பட்டவங்க கிடையாது, எனக்கு அவங்க மேலே அப்பமே டவுட் இருந்ததுமா, எப்போ பார்த்தாலும் சரி தான் அயலி சிவாவும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாக்கி ஏதாவது ஒரு பொய் சொல்லி மலிப்பிடுவா, அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே அப்பமே அவருக்கு கபிலனுக்கு சந்தேகம் வந்துச்சுது, ஆனாலும் நான் கூட இந்த அளவுக்கு நினைக்கல, ஆனால் அவள் எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி வச்சிருக்கா பற்றியம்மா, இதை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ என்னடி பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா அர்ச்சனா உயிரோட இருக்கிற விஷயத்த அயலியோட அப்பா கிட்ட அவங்க உண்மையை போட்டு உடைக்கவும், இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க, என்னது அர்ச்சனா உயிரோட இருக்கிறாள் அப்படிங்கும்போது, அதுவும் அந்த அயலி பாதுகாப்பில் அயலிக்கு தன்னுடைய அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தோம், அவள் எவ்வளோ பெரிய விஷயத்த அவள் மறைச்சி வச்சிருக்கிறா, ஏன் உங்களை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ அன்பு காட்டுவா, ஆனால் உங்ககிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சிட்டால, அன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுது, ஆனால் அப்போ கூட அவளுக்கு உங்களுடைய அவள் அம்மா தானே முக்கியம் சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் அவன் மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அயலியை பற்றி தப்பாட்டு ரித்திகாவும் அவங்க ஜமுனாவும்
போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு என்ன சொன்னாலும் சரி தான், ஐலி வந்து ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கிறான்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும். அப்போ ஐலியோட அப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஐலி வந்து காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டா, அவகிட்ட பேசினா தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் இப்போவே போய் நான் அர்ச்சனா பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது, என்னது அர்ச்சனாவை போய் பார்க்க போகிறீங்களா, நீங்கள் ஒழுங்கு மரியாதை பேசாமல் இருக்க மாட்டீங்களா என்ன, அந்த அர்ச்சனாவால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இப்போ என்னென்னா அர்ச்சனாவை போய் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா வந்து அவங்க கணவரை போக விடாமல் தடுக்கிறாங்க. அடுத்தது எங்கே பார்த்தோம்னா வந்து ஐலி வந்து தன்னுடைய அம்மாவை அழைச்சிக்கிட்டு அவங்க காரில் ஏறி அவங்க சிவாவும் வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போதே, அப்போ பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு வந்ததுமே அவங்க ப்ரெஸ்காரங்க எல்லாருமே வந்து அவங்க ஐலி சிவாவோட காரை வந்து மடக்கிறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரித்திகா வந்து மோனிகா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரிக்கு அர்ச்சனா உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லவும், இது கேட்டதுமே வந்து அவங்க மோனிகா வந்து அவங்க ப்ரெஸ்காரங்க எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நேராக அங்கே போயிருந்தாங்க. அப்போ ஐலி சிவாவும் காரை விட்டு இறங்கவும், இங்கே பாரு எங்கள் அம்மா இப்போ ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க, அதனால தயவு செய்து நான் சொல்கிறது கேளு, நீ இங்கேருந்து போயிரு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா உயிரோட இருக்கிற விஷயத்த நீ வந்து சொல்லிடாத, அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் மோனிகா வந்து அதை பற்றி எதுவுமே கேட்காம அவங்க வந்து அர்ச்சனா உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்காரங்க மூலியமா வந்து எல்லாத்தையுமே அவங்க படம் போட்டு காட்டியிருந்தாங்க. இதனால வந்து பார்த்தோம்னா ஐலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்ததை பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து சேனல்ல வரவும், அப்போ வந்து வர்மா வந்து பார்த்துருந்தாங்க, பார்த்துமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது அர்ச்சனா உயிரோட இருக்கிறாளா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை நான் இப்போ தீர்த்துக்கிட்டே தீருவேன், அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படிங்கும்போது, அப்போ அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க அதிகாரி மூலமாக அவங்க ஒரு இடத்துல பாதுகாப்பாட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வர்மாவும் அவங்க ஆட்களும் வந்து அர்ச்சனா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அர்ச்சனாவோட கதையை முடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ஐலி சிவாவும் வந்து அர்ச்சனா உயிரோட இருக்கிற விஷயத்த மோனிகாவுக்கு சொன்னது ரித்திகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி கோவத்தோட நேராக பார்த்தோம்னா தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. அங்கே ரித்திகா இருக்கவும் உடனே வந்து ஐலி வந்து ரித்திகாவை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயத்த நீ வெளிப்படையாக நீ சொல்லியிருப்ப, அதுவும் இந்த மோனிகா கிட்ட சொல்லி ப்ரெஸ்காரங்க அவ்வளோ இருக்கு தெரியிற மாதிரிக்கு நீ பண்ணிட்டியே, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது, தயவு செய்து சொல்லாதீங்கன்னு உங்கள் 2 பேர்கிட்ட நான் எவ்வளோ தூரம் கெஞ்சினேன், ஆனால் ஏன் நீ இப்படி சொன்ன, மோனிகாவுக்கு எதுக்கு நீ தகவல் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஐலி அடிக்கவும், இப்போ ஜமுனா வந்து தடுக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை போட்டு நீ அடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ஐலி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் அடிக்க தான் செய்வேன், உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் எவ்வளோ தூரம் கெஞ்சினேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம மோனிகா கிட்ட போய் இப்படி சொல்லிட்டீங்களே, இப்போ எங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது தெரியுமா அப்படிங்கவும், அப்போ ஐலி கிட்ட வந்து அவங்க அப்பாவும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஐலி இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ மறைச்சிட்டு அப்படிங்கும்போது, அப்போ ஐலி வந்து சொல்கிறாங்க, அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு கொஞ்ச நாள் இதுக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து எங்கே இவ்வளோ நாள் இருந்தா அப்படின்னு அவங்க பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே, மாமாவோட பாதுகாப்பில் தான் வந்து அம்மா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போமே நான் அர்ச்சனாவை பார்க்கணும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா நீங்கள் வர வேண்டாம், ஆனால் அதே நேரத்தில் வந்து அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அவங்களுக்கு தகவல் வருது ஐலிக்கு, இந்த மாதிரிக்கு வந்து அர்ச்சனாவோட கதையை முடிக்கிறதுக்காக வர்மா வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் வரவும், உடனே ஐலி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது, நான் அதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே சிவா கிட்ட ஐலி இந்த விஷயத்தை வந்து சொல்லி 2 பேருமே கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவங்க பாட்டுக்கு போகிறாங்க வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ பாட்டி வந்து பார்த்தோம்னா அவங்க ரித்திகா அப்படி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐலி தான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாளா அர்ச்சனாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு, அப்புறமா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கும்போது, என்ன பாட்டி நினச்சிட்டு இருக்கிற, அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ ஜமுனாவும் பார்த்தோம்னா அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க ஐலியோட பாட்டியை. இங்கே பார்த்தோம்னா வந்து ஐலி சிவாவும் வந்து பார்க்கும்போது தன்னுடைய அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னோட டீமோட இறங்கவும், அதே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பார்க்கும்போது வந்து வர்மாவும் அவங்க ஆட்களும் வந்து இறங்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க வர்மாவோட ஆட்கள் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுறவும், அப்போ உடனே ஒரு இருட்டாயிருது. அப்போ உடனே வந்து வர்மா சொல்லிட்டாங்க, நம்ம இங்கேருந்து போகும்போது அர்ச்சனாவோட கதையை முடிச்சுட்டு தான் போகணும், எக்காரணத்துக்கு கொண்டு முடிக்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களோட இறங்கவும், அப்போ ஐலி சிவாவும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது வர்மாவோட ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு, எப்படியாவது எங்கள் அம்மாவை இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி தீரணும்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் அவங்களும் இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வர்மாவை இதோட நம்ம அவனை வந்து கையங்கலமாக பிடிச்சிடணும், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஐலி சொல்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய அம்மா உயிரோடு இருக்கிறதுனால வர்மாவால் கண்டிப்பாக வந்து ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும், அதனால அந்த வர்மாவை இந்த இடம் சும்மா விடக்கூடாது, அவனை பிடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் மும்முரமாக இறங்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அர்ச்சனா இருக்கிற அந்த ரூமுக்கு அவங்க வர்மா வரவும், அப்போ வந்து பார்த்தோம்னா தலையோட மூடி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வர்மா வந்து என்ன அர்ச்சனா உயிரோட வந்துட்டியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூர்மையான ஆயுதம் வச்சு கொடுத்துதாங்க. பார்த்தோம்னா எந்த சத்தமும் இல்லாமல் இருக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்து அவங்க பெட்ஷீட்டை எடுத்துட்டு பார்க்கும்போது அதில் தலையானை வச்சு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்மா பார்த்துட்டு இருக்க
இருக்கவோ ஐலி சிவாவும் அங்கே இறங்கிருந்தாங்க. இதனால அவங்களுக்குள்ள பெரும் கலாட்டம் ஏற்பட்டுட்டு இருக்குது. இதனால வந்து வர்மாவை அவங்க பிடிப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.